ஆனா இப்ப பெரியார் அப்படின்ற ஒரு 200 ஆண்டுகளுக்கு அப்புறம் பெரியார் யாருன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப இது போன்ற சிலைகளோ இல்ல உருவங்களோ வழிபட்டு ஆரம்பித்தால் இல்ல கொண்டு வந்தாங்கன்னா ஒரு 200 ஆண்டு கால சந்ததியினர் இவர்தான் பெரியார் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இப்போ திருவள்ளூருக்கே இதுதான் திருவள்ளூர் யாருக்கும் தெரியாது. இது ஒரு கற்பனை உருவம் தான். கண்ணகிக்கு இதுதான் கண்ணகியான் தெரியாது, கற்பனை உருவம் தான். பாரத் மாதான்னு சொல்றவங்களுக்கு இதுதான் கார்பாதம் தெரியாது. எல்லாமே மாடல்கள், திரைப்பட மாடல்களை வைத்துதான் பாரத மாதா உருவாக்கப்பட்டார், திருவள்ளூர் உருவாக்கப்பட்டார், கண்ணகி உருவாக்கப்பட்டார். அதனால ஒரு 200 ஆண்டுகளுக்கு பின்பு இதை பார்த்து திருவள்ளூர் இப்படிதான் இருப்பார் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். இப்போ விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற காலத்துல பெரியாரை எல்லாம் இப்ப அண்ணா, பெரியார், எம்ஜிஆர் போன்ற சிலைகள் உருவாக்குவதனால் ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு பின்பு இவர்தான் எம்ஜிஆர், இவர்தான் அண்ணா என்று மக்களுக்கு பதிவு ஏற்படுதில்லை. அதை எப்படி நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியும்? அதனால என்ன நன்மை இல்ல, நமக்கு இவர்தான் தெரிய வருது இல்ல, என்ன அந்த உருவத்தை தெரிந்து என்ன நன்மை என்ன? கற்பனை இல்லாம இருக்கும்ல. இப்ப திருவள்ளூர் கற்பனை, அதுக்குள்ள குழப்பம், இவர்தான் திருவள்ளூரான குழப்பம் இருக்குது. அதனால குழப்பம் இல்லாம இவர்தான் இருந்திருக்கார் மாதிரி இருந்தார் என்பதை அறிந்து கொள்வது என்ன ஒரு பயன் என்ன இருக்கு? பயன் எல்லாமே சொல்லுங்க, சித்தாந்தத்தை சொல்லுங்க, அதுகளை சொல்லலாம். அவர் சொன்னார் கருத்துக்கள் உதாரணமா எடுத்துக்கொண்டால், இப்ப நாங்க முகமது நபியை மதிக்கிறோம், அவங்கள நாங்க மதிக்கிற அளவுக்கு எந்த சமுதாயமும் எந்த தலைவரையும் மதிக்கல. கண்டிப்பாக உயிருக்கு மேல நாங்க மதிக்கிறோம். எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அப்படி எப்படி இருப்பாங்கன்னு தெரியாம இருந்தும் கூட யாரெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற அவர்கள் மதிப்பது நாங்கள் மதிக்கிற காரணம் கருத்துக்களுக்கு தான், அந்த சிந்தனைகளுக்கு தான். அதுதான் மக்கள்கிட்ட கொண்டு போன தவிர உருவத்தை கொண்டு போனா நீங்க அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னு அர்த்தத்துல சொல்றீங்க. கடவுளாயிருவாங்கிற அச்சம் அதுல இருக்குன்னு இருக்கு. இப்ப புத்தர் இருக்காரு, அவர் நாத்திகர், அவர் கடவுள் மறுப்பாளர், அன்பே சிவம்னாரு. கடவுள்னு ஒண்ணு கிடையாது, அன்புதான் கடவுள்னு சொன்னாரு. அப்ப அன்பே கடவுள்னு சொன்ன ஒரு ஆளை கடவுள் ஆக்கிட்டாங்களா இல்லையா? அப்ப நாளைக்கு இந்த பெரியார கடவுள் ஆக்கிட்டா நன்மையோட தீமை இருக்குல்ல. இவர் சிவனுக்கு தம்பின்றாங்க. நாளைக்கு ஒரு கதை எழுதி வச்சு என்ன செய்வாங்க, அது ஒரு 500 ஆண்டுகள் கழிந்து அவர் ஒரு கடவுள் ஆகிவிடுவார். அந்த ஒரு ஆபத்தும் வர்றதுதான் இஸ்லாம் தடுத்து இருக்கத.